ஆனால் பிசாசு தான் மரணத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கி நிறைய பேர் மரணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மரணத்தையே நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு மரணத்தை வெறுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனை பார்க்க முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை அக்செப்டே பண்ணக்கூடாது. சூழ்நிலை என்ன சாதகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, சரீரத்தில் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, குடும்பத்தாருக்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. 80 வயசில் 90 வயசுலேயும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 90 வயசில் 100 வயசில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்லுங்கள், குறைஞ்சபட்சம் 900 இல்லை 120 வருத்தத்தின் மிகுதியின் 70 80 பலத்தின் மிகுதியினால் ஆடப்பாவியா. இவங்க தான் மரணத்தின் ஆவி, பிசாசுடைய நேரடி ஏஜென்ட்டு. ஏதோ 1-2 வசனத்தை பார்த்துக்கிட்டு இதே பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து தொங்குவாங்க. சரி, நான் கேட்குறேன், புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? நீங்கள் சொல்லுங்களேன். ஏசப்பா வாயத்தந்து என்னைக்காவது மனுஷன் பலத்தினால் மிகுதினால் பலத்தினால் 120 வருஷம் வாழ்ந்துட்டு போ அப்படி ஏதாவது சொன்னாரா? எங்கேயாவது சொன்னாரா? செத்தவனை எதுக்கு உயிரோடு எழுப்பணும்?